இதனுடைய நோக்கம் என்ன? அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து 35வது நிமிஷத்தில் அண்ணாமலை ட்வீட், உடனே எச் ராஜா, அப்புறம் நயினார் நாகேந்திரன், அப்புறம் கஸ்தூரி, வானதி சீனிவாசன், இவங்கெல்லாம் யார்? அவ்வளவு பேரும் சங்கிகள். அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க. அதான் நம்முடைய நீதிபதி சொன்னார், நீ மனுஸ்மிருதிக்கு என்னைக்கு எதிராக பேச தொடங்கி அன்னைக்கே நீ இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும், இந்த தாக்குதல் நடக்கத்தானே செய்யும். நாம் இதை எதிர்பார்க்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. ஐடியாலஜிக்கல் வார், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், எலக்டோரலாக உங்களுக்கு திமுக எதிரியாக இருக்கலாம், அல்லது அண்ணா திமுக எதிரியாக இருக்கலாம், அல்லது வேறு யாராவது எதிரியாக இருக்கலாம். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விசிகே வர்சஸ் பிஜேபி.